இயற்கை உணவுகளை உண்டு விருந்தோம்பி பிறருக்கு உதவிகள் செய்து நல்ல பாரம்பரியத்துடன் வாழ்ந்தான். பழமைகள் புதுமையாக்கி கொண்டிருந்தாலும் நம் மனம் ஏனோ வெளிநாட்டு கலாச்சாரத்தை விரும்புகிறது. மற்றவர் கலாச்சாரம் நமக்கு நல்லதல்ல. நமது பண்பாடே சிறந்தது என்பதை உணர்த்துவதற்காக இதோ பண்பாட்டு நாடகம். காட்சி ஒன்று. வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்பிய மதன் விமான நிலையத்தில். இவ்வளோ நாளா காசு பணத்துக்காக ஒரு மிஷினை போல வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது சொந்த பந்தத்தோட மகிழ்ச்சியா வாழணும். அடடே, இதுதான் நம்ம ஊருங்கிறது. மண்ணில் கால் வச்சோன்னே சொந்தக்காரங்க போன் அடிக்கிறாங்க. ஐ சித்தியா, ஹலோ சித்தி. நல்லா இருக்கியாப்பா மதன்? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. நீ ஊர்ல இருந்து வரேன்னு அம்மா சொன்னாங்க. வந்துட்டியா? எங்க இருக்க? நான் ஏர்போர்ட்ல இருக்கேன் சித்தி. ஏர்போர்ட் பக்கத்துல தானே நம்ம வீடு. வந்துட்டு போப்பா. சரி சித்தி. காட்சி 2. சித்தியின் வீடு. சித்தி சித்தி என்ன சித்தி, வீட்ல யாரையும் காணோம்? சித்தப்பா வெளியே போயிருக்காரு. குழந்தைங்க வீட்ல தான் இருக்காங்க. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இருக்காங்க பாருங்க. சொல்லு. ஐயோ, என்னது இது? மூஞ்சி ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கு. அண்ணா, இது ஃபேஷியல்னா. இது போட்டா மூஞ்சி க்ளோ ஆகும். அமெரிக்கால இருக்கிறவங்கள இப்பெல்லாம் ஆர்கானிக் ஐட்டம்ஸ்க்கு மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா முகம் கெட்டு தான் போகும். நீ நம்ம ஊர்ல கிடைக்கிற ரோஜா பூ மஞ்சளும் போட்டாலே நீ நம்ம ஊர் ஹீரோயின் மாதிரியே இருப்ப. போங்கண்ணா, என்னன்னா கிராமத்து ஆளு மாதிரி பேசுறீங்க. இந்தாப்பா தண்ணி குடி. வாழ்க வளமுடன். பரவாயில்ல, இதெல்லாம் மறக்கவே இல்லையே. என்ன, நான் அமெரிக்கால இருந்து வந்து ஸ்டைலா ஹாய் சொல்லுங்கன்னு பார்த்தா காலைல விழுந்து கும்பிடுறீங்க. இதுதான் நம்ம பண்பாடு. இந்த மாதிரி பெரியவங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதும் இப்ப அமெரிக்கால பார்க்க முடியாது. எதுக்குன்னா இதெல்லாம் பண்ணணும்? இந்த மாதிரி பெரியவங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் அவங்க வாழ்க்கை வளமுடன் சொல்லும் போதும் நம்மளுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு இங்கே டிஃபன் சாப்பிட்டு போலாம்ப்பா. இன்னைக்கு என்ன டிஃபன் சித்தி? நம்ம 4 பேர் தான் இருக்கோம். அதனால ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கலாம். அச்சோ, மறந்தே போயிட்டு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். சரி, நீங்களா வாங்க, மதியானம் நம்ம வீட்டுல சேர்ந்து சாப்பிடலாம். சரிப்பா, பாய். தப்புச்சாண்டா சாமி. நான் நம்ம ஊர்ல கிடைக்கிற இட்லி சட்னி சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் ஆர்டர் பண்றாங்களா? காட்சி 3. நண்பனின் வீடு. யாரது போய் பாருமா. நான் முக்கியமான மெயில் அனுப்பிட்டு இருக்கேன். நீங்களே போய் பாருங்க. சரி சரி, 2 பேரும் போட்டி போடாதீங்க. நானே போய் கதவை திறக்கிறேன். வாங்க அங்கிள். அப்பா அப்பா, யாரோ ஒரு புது அங்கிள் வந்திருக்காங்க. யார் இருக்கு? வா வா மதன், இதோ இந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, இவர் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரிப்பா. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. என்ன ஹரி, வீட்ல அப்பா அம்மா யாரையும் காணோம்? அப்பா அம்மா 2 பேரும் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஹாப்பியா இருக்காங்க. இப்பெல்லாம் அதான் ட்ரெண்ட். உனக்கு தெரியுமா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க டர்ன். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லையா? அச்சச்சோ, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருந்தாலும் மறந்துட்டேன். இப்போ ஆர்டர் பண்ணிடுறேன். என்ன ஹரி, வீட்டில் சமைக்கிறது இல்லையா? நாங்கள் 2 பேரும் ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால எப்பாச்சும் ஒன்னாதான் சமைப்போம். அம்மா, எனக்கு ஸ்கூல் லீவ் தான். இன்னைக்கு நானும் உங்க கூட வரேன். இல்ல, நாங்க ரொம்ப பிஸியா இருப்பேன். நீ இங்கே பீஸா சாப்பிட்டுட்டு இரு. அம்மா, எனக்கு வயிறு
விட்டுட்டு பெப்சி குடிச்சின்னா சரியா போயிடும். சரிம்மா. என்ன ஹரி, அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற, நீ பாட்டுக்கு அந்த போன்லயே பேசிட்டு இருக்கிற. நீ அமெரிக்கால இருந்து வந்தா ஆப்பிரிக்கால இருந்து வந்தா அதான் வந்துட்டு என்கிட்ட வெயிட் பண்ண. போன்ல மேனேஜர் வேற நொய் நொய்யின்னு இருக்காரு. சரி சரி, உங்க பிஸி நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு வா, நம்மளாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். சரிடா, நான் ட்ரை பண்றேன். பாய். பெரியவங்களையும் பார்க்கறதில்ல, வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் கவனிக்கிறதில்ல, யாரத்தான் குறை சொல்ல. காட்சி 4. நண்பனின் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் 2 மாணவர்கள், ஒரு பெரியவர் மற்றும் மகன். ஏன்டா இந்த ஊர்ல பிறந்தோன்னு இருக்கு, முதல்ல நல்லா படிச்சு வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்டா. ஆமாண்டா, அங்க போலதாண்டா ஹைடெக்கான வாழ்க்கை வாழ முடியும். என்னப்பா எல்லாருமே வெளிநாடு போகணும் பார்த்தா நம்ம நாடு யாருப்பா காப்பாத்துறது? என்ன தாத்தா சொல்றீங்க? நம்ம நாட்டில் வேலை செஞ்சா யார் தான் மதிக்கிறா? வெளிநாட்டில் வேலை செஞ்சாதான் மதிக்கிறாங்க. போங்க தாத்தா போங்க, உங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம நாட்டுக்காக வேலை செய்வீங்க. போங்கப்பா, வாங்கிக்கிட்ட சொல்ல வந்தேனே. டே, அங்க பாரு, தாத்தா விழுந்துட்டாரு. வாடா போய் பா. என்ன தாத்தா, காலையில சாப்பிடலையா? ஆமாப்பா, நான் காலையில சாப்பிடாம தான் வந்தேன், அதனால தான் வாங்கி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க தாத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பெரியவர் கீழே வந்தோடனே வந்து செல்ஃபி எடுக்காம உதவி செஞ்சீங்க பாத்தீங்களா? அப்போதான் ஏதோ இந்த பண்பாடு இன்னும் அழியலன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வெளிநாடு போனா கூட நீங்க உழைத்தாதான் நீங்க வசதியா வாழ முடியும். அதை மறந்துடாதீங்க. காட்சி 5. மகனின் வீடு. அம்மா, தங்கை, தாத்தா மற்றும் மகன். தாத்தா தாத்தா, அண்ணன் எப்ப வருவான்? இதோ வந்துருவாமா. அம்மா கிட்ட சொல்லி அண்ணனுக்கு பிடிச்ச கம்மஞ்சோறு, வெந்தய குழம்பு, பருப்பு பாயாசம், வாழைப்பூ வடை செய்ய சொல்லணுமா? தாத்தா என்ன சொல்றீங்க? அமெரிக்கால சாப்பிட்ட நம்ம அண்ணாக்கு இப்ப நம்ம ஊர் சாப்பாடுலாம் பிடிக்குமா என்ன? ஆமாண்ணா செல்லம், தாத்தா சொல்றது சரிதான். அண்ணா என் கூட போன்ல பேசும்போது இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லியிருக்கான். சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சாமா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க போய் வாழையில மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இதோ போய் வாங்கிட்டு வரேன். சரி சரி, நாங்க அண்ணன் வராங்களான்னு பாக்குறேன். அண்ணா வந்தாச்சு. தாத்தா, அண்ணா வந்துட்டாங்க. அம்மா அம்மா, அண்ணா வந்துட்டாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. வாழ்க வளமுடன். வாப்பா மதன் வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. எங்கம்மா வீட்ல அப்பாவை காணோம்? அப்பா ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. உனக்கு வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் ரெடியா இருக்கு. அப்பாடி, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஓ அதுவா, வரும்போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் நம்ம சித்தி வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. நம்ம வீடு எப்படி இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டே வந்தேன். சரி சரி, சாப்பாடு எடுத்து வைங்க. பையன் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சோ? கொஞ்ச நேரம் பொறுக்கிறதா. ஃப்ரெண்டு வீட்டுக்கும் சித்தி வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களும் வராங்க, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். சரிப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். வந்து உட்காருங்க, சாப்பிடலாம்.
ஏமா இப்படி கேட்குற? விருந்தாளிகளுக்கு வாழை இலையில சாப்பாடு போடுறது நம்மளோட பண்பாடு. ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாண வீட்டில் கூட உட்கார வச்சு வாழை இலையில சாப்பாடு போடுறது நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. வாழை இலையில சாப்பிட்றதுனால எவ்வளோ யூசஸ் இருக்குது தெரியுமா? மன அழுத்தம், ப்ரெஷர் போன்ற நோய்கள் வராமல் தடுக்குது. இலையில சூடாக சாப்பிடும்போது பாலிய பிணைந்த சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சிட்ரிக் அமிலம், கரோட்டின், கால்சியம் போன்ற சத்துக்களும் இருக்கு. இது எனக்கு தெரியாம போச்சே. ஆன்ட்டி உங்க வீட்ல ஐஸ் வாட்டர் இல்லையா? இது என்னது, இதுல போய் தண்ணி வச்சிருக்கீங்க? ஓ அதுவா, அது செம்புல செஞ்ச சொம்பு. செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறதும், மண்பானை சமைக்கிறதும், சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதும் உடலுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் தெரியாமல் இப்போ இருக்கிறவங்க பிளாஸ்டிக், நான்ஸ்டிக், அலுமினியம் போன்ற பாத்திரங்களை யூஸ் பண்ணி தேவையில்லாத நோய்களாக வாங்கிக்கிறாங்க. இனிமே நாங்களும் இந்த பழக்கத்துக்கு மாறோம். சரி பேசிட்டே இருக்காதீங்க, சாப்பாடு சூடு ஆறிட போகுது, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆன்ட்டி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அது உங்கள் கையில் வாழையில சாப்பிடும்போது சூப்பர். இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாசப்பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நாம தான் நம்மளோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழியாம பாதுகாக்கணும். தேங்க்யூ.